வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம ஆர்டிபிஎம்எஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்ம்னா என்ன, 3NF அப்படின்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலைசேஷன்னா என்ன, நார்மல் ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியும், ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்மை பற்றியும் ஆல்ரெடி வேறு வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஏன்னா நார்மல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கிற டேபிளை தான் நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு கொண்டு போக முடியும். ஃபஸ்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கிறத தான் செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதனால் குமுலேட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அது தெரிஞ்சிருந்தால் தான் இதை அப்ளை பண்ணுறதுல அர்த்தமே இருக்குது. ரைட். ஸோ இந்த வீடியோவில் 3NF அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேர்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். 3NF அப்படின்னு சொல்லும்போது தேர்ட் நார்மல் ஃபார்ம் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் transitive dependency அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் நார்மல் ஃபார்மில் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எஃப்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது எக்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸு தான் ஒய்யினுடைய வேல்யூவை முடிவு பண்ணுது அப்படின்னு இருந்தால் அதை ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சின்னு சொன்னோம். இது டிட்டர்மினன்ட், இது டிபெண்டன்ட் அப்படின்னு சொன்னோம். அப்போ இது ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், இது ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். அப்போ யூஸ்வலாக இங்கே நம்ம சொல்லும்போது இதெல்லாம் கீ ஆட்ரிபியூட்ஸ், இதெல்லாம் நான் கீ ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொன்னோம். அப்போ கீ ஆட்ரிபியூட்ஸ் தான் நான் கீ ஆட்ரிபியூட்ஸை முடிவு பண்ணுது. இதை தான் நம்ம ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படின்னு சொன்னோம். இப்போ இதே ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணி transitive டிபெண்டன்சினா என்னன்னு பார்க்கணும். அப்போ இப்போ நான் இப்படி எழுதுகிறேன், ஏ டிட்டர்மைன்ஸ் பி, இது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இப்போ பி டிட்டர்மைன்ஸ் சின்னு வந்ததுன்னா சிக்கல். அப்போ ஏ டிட்டர்மைன்ஸ் பி, பி டிட்டர்மைன்ஸ் சி அப்படின்னு சொன்னால் அப்போ ஏ டிட்டர்மைன்ஸ் சியா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆமாம், ரைட். அதாவது இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, தி எஃப்டி இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஏ டு சி த்ரூ பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் transitive டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். அப்போ ஏ தான் சியினுடைய வேல்யூவை முடிவு பண்ணுது, பி மூலியமாக முடிவு பண்ணுது. அப்படி வேண்டாம், ஏ தான் பியை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏ டேரெக்டாக பியை முடிவு பண்ணட்டும். ஏ தான் சியை முடிவு பண்ணணும்னு சொன்னால் ஏ டேரெக்டாக சியை முடிவு பண்ணட்டும். இல்லை பி தான் சியை முடிவு பண்ணுதுன்னு சொன்னால் பி டேரெக்டாக சியை முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வேண்டாம், இது நாட் டிசைரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வேண்டாம், இப்படி இருக்கக்கூடாது. அப்போ இதை எப்படி பிரேக் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏ பியை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாகவும், அதே மாதிரி பி சியை டிட்டர்மைன் பண்ணணும்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாகவும் உடச்சி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறத ஏ டிட்டர்மைன்ஸ் பி டிட்டர்மைன் சிங்கிறத ஏ டு பி, பி டு சின்னு தனித்தனியாக ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாக பிரேக் பண்ணி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது காமனாக எது மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு? பி மூலியமாக. அப்போ பி ரெண்டு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கும். ஏ டு பிலையும் பி இருக்குது, பி டு சிலையும் பி இருக்குது. சரி, அப்போ ரெண்டும் ஒன்று தானே. ஏ டிட்டர்மைன்ஸ் பி, பி டிட்டர்மைன் சினாலும் ஏ டிட்டர்மைன் சின்னு தானே சொன்னீங்க. ரெண்டும் ஒன்று தானே. ஆனால் இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஒய்ன்னு சொல்லும்போது எக்ஸுங்கிறது கீ ஆட்ரிபியூட்னு சொன்னோம், ஒய்ங்கிறது நான் கீ ஆட்ரிபியூட்னு சொன்னோம். அப்போ ஏ டிட்டர்மைன்ஸ் பின்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ டிட்டர்மைன்ஸ் பின்னு சொல்லும்போது ஏ வந்து கீ ஆட்ரிபியூட்டு, பி வந்து நான் கீ ஆட்ரிபியூட்டு. சரி, இப்போ பி டிட்டர்மைன்ஸ் சின்னு சொல்லும்போது நான் கீ ஆட்ரிபியூட் திரும்ப நான் கீ ஆட்ரிபியூட்டை டிட்டர்மைன் பண்ணுது. அது எப்படி? கீ ஆட்ரிபியூட் தானே எல்லாத்தையுமே முடிவு பண்ணணும். ஒரு நான் கீ ஆட்ரிபியூட் எப்படி போய் இன்னொரு நான் கீ ஆட்ரிபியூட்டை முடிவு பண்ணுறது? கீ ஆட்ரிபியூட் தான் முடிவு பண்ணணும். அப்போ இப்போ இந்த பிங்கிறது கீ ஆட்ரிபியூட்டா நான் கீ ஆட்ரிபியூட்டாங்கிற கொஸ்டின் வந்துடும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இது நான் கீ ஆட்ரிபியூட்னு சொல்கிறீங்க, அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது கீ ஆட்ரிபியூட்டா? அப்படி எப்படி இருக்க முடியும்? ஒரே டேபிளில் ஒரே ரிலேஷனில், அதை தான் ரிலேஷன்னு சொல்கிறோம். ரிலேஷன்னா டேபிள். ஆனால் இப்போ நான் இதை இப்படி பிரித்து எழுதிட்டேன்னா ஏ டிட்டர்மைன்ஸ் பி, இது கீ, இது நான் கீ. ஓகே, இந்த டேபிளில் இது கீ, இது நான் கீ. அப்போ ஒரே டேபிளில் பி கீயாகவும் இருந்து நான் கீயாகவும் அப்படி இல்லையே. இங்கே அது கீயாக இருக்குது, இங்கே ஃபாரின் கீயாக இருந்துடும், இங்கே ப்ரைமரி கீயாக இருக்கும், இங்கே ஃபாரின் கீயாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் கொடுத்துடலாம்.
அப்படி ரெண்டாக உடச்சி எழுதுங்கன்னு சொல்கிறோம். இதுதான் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. அப்போ ஏலேருந்து பி மூலியமாக சிக்கு போக வேண்டாம், ஏலேருந்து பிக்கு போட்டோம், பியிலேருந்து சிக்கு போட்டோம், ரெண்டுத்தையும் தனித்தனி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாக பிரேக் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு டெஃபினிஷன், ரிலேஷனல் ஸ்கீமா, அதான் டேட்டாபேஸ் இஸ் செட் டு பி இன் 3NF இஃப் இட் இஸ் இன் 2NF. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ 2NFல இருக்கணும்னா 1NFல இருக்கணும், குமுலேட்டிவ்னு சொன்னதால். இஃப் இட் இஸ் இன் 2NF அண்ட் நோ நான் பிரைம் ஆட்ரிபியூட் அல்லது நான் கீ ஆட்ரிபியூட் ஆஃப் ஆர் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஸ்கீமா இஸ் டிரான்சிட்டிவ்லி டிபெண்ட் ஆன் த பிரைமரி கீ. ஃபங்க்ஷனலி டிபெண்ட்டாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிங்கிறது வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் நம்ம, ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாக வேணும்னு. டிரான்சிட்டிவ் டிபெண்ட்டாக வேண்டாம். அப்போ நான் கீ ஆட்ரிபியூட் எதுவும் பிரைமரி கீ மேலே டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியில் இருக்கக்கூடாது. டைரக்ட் டிபெண்டன்சியில் இருக்கலாம், டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் 3NF. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அப்போ இங்கே நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிளுங்கிறது ஆல்ரெடி 2NFல இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா சிங்கிள் ஆட்ரிபியூட் தான் பிரைமரி கீயாக இருக்குது. அப்போ ரோல் நம்பர் தான் இதில் பிரைமரி கீ. அப்போ ரோல் நம்பர் தான் நேமை முடிவு பண்ணுது, ரைட்? டேட் ஆஃப் பர்த். இப்போ நான் இந்த இடத்துல அட்ரஸை இப்படி பிரித்து எழுதிருக்கேன், இந்த டேபிள்லேயே உடச்சி எழுதிருக்கேன். அப்படியும் பண்ணலான்னு சொன்னேன். இது நான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் பண்ணது. அட்ரஸ்ன்னு இருந்ததை டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, சிட்டி, பின்கோடு, இன்னும் ஸ்டேட்டு, கண்ட்ரி எல்லாம் வேணும்னா நீங்கள் எழுதிக்கோங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன், ஃபுல்லாக கூட எழுதலை, ரைட்? ஓகே. அப்போ இந்த அட்ரஸை நான் இந்த மாதிரி 4 ஆட்ரிபியூட்டாக உடச்சி எழுதிருக்கேன், இதுலேயே உடச்சி எழுதிருக்கேன். நீங்கள் தனி டேபிளில் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், ரைட்? ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது என்னென்னா, இந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்க ட்ரை பண்ணுறோம். அப்போ ரோல் நம்பரை வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் கீ எக்ஸு, மீதி இருக்கிறது பூரா ஒய். ஓகே. இப்போ இந்த ரோல் நம்பரை வச்சு நான் நேமை முடிவு பண்ணிடலாம். நேம் தெரிஞ்சிட்டா அதை வச்சு வேறு எதையாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அப்போ நேமை வச்சு நான் டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியுமா, நேமை வச்சு டோர் நம்பர் சொல்ல முடியுமா, ஸ்ட்ரீட் நேம் சொல்ல முடியுமா, சிட்டி சொல்ல முடியுமா, பின்கோடு சொல்ல முடியுமா, ஃபோன் நம்பர், இமெயில். அப்போ உங்கள் காலேஜில் வந்து அப்போ நேமை வச்சா ஃபோன் நம்பர் சொல்லிடலாம் சார், நேமை வச்சா இமெயில் சொல்லிடலான்னு சொன்னீங்கன்னா ரொம்பவே தப்பு. ஏன்னா உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ அதனால தான் ரோல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆனந்துன்னு சொன்னால் எந்த ஆனந்து? 10th ஸ்டாண்டர்டில் ஒருத்தர் இருக்கலாம், 8th ஸ்டாண்டர்டில் ஒருத்தர் இருக்கலாம், ரைட்? அப்போது ரோல் நம்பரை சொன்னால் தான் நம்ம எதையுமே செய்ய முடியும், நேமை வச்சு எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ திரும்ப அடுத்தது, ரோல் நம்பர் தான் டேட் ஆஃப் பர்த்தை முடிவு பண்ணுது. டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சிட்டா வேறு எதையாவது முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ டேட் ஆஃப் பர்த்தை வச்சு டோர் நம்பர் முடிவு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸ்ட்ரீட் நேமு பண்ண முடியாது. இங்கே தான் நான் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் வீடியோவில் சொன்னேன், ஏஜ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருந்தால் தயவுசெய்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது டிரைவ்டு ஆட்ரிபியூட்டு, இல்லாட்டி தேர்ட் நார்மல் ஃபார்மில் பிரச்சனை பண்ணணுன்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஏஜ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ஏஜை முடிவு பண்ண முடியும், அதை தனி டேபிளாக உடச்சி எழுதுன்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் டேட் ஆஃப் பர்த்ன்றது ஏஜை முடிவு பண்ணுறது இல்லை, டிபெண்ட்டாக இல்லை. ஏஜுங்கிறது டேட் ஆஃப் பர்த் மேலே டிரைவ்டு ஆட்ரிபியூட்டாக இருக்குது, அதுலேருந்து தான் அதை கேல்குலேட்டே பண்ணுறோம். அப்போ டிரைவ்டுங்கிறது வேறு, டிபெண்ட்டுங்கிறது வேறு. அப்போ ஏஜ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் டேட் ஆஃப் பர்த்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏஜ் இஸ் டிபெண்ட் ஆன் டேட் ஆஃப் பர்த்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது, ரைட்? ஸோ அதனால தான் அதை டெலீட் பண்ண சொன்னோம். இப்போ அந்த பிரச்சனையும் இங்கே இல்லை, விட்டுருவோம். சரி, அடுத்ததுக்கு வருவோம். அப்போ ரோல் நம்பர் தான் டோர் நம்பரை முடிவு பண்ணுது, ரோல் நம்பர் தான் ஸ்ட்ரீட் நேமை முடிவு பண்ணுது. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரோல் நம்பர் தான் சிட்டியை முடிவு பண்ணுது. ஓகே, சிட்டி தான் பின்கோடை முடிவு பண்ணுது. அப்போ இங்கே பாருங்கள், ரோல் நம்பர் விச் இஸ் அ கீ ஆட்ரிபியூட் determines city which determines பின்கோடு. ஆக்சுவலாக ஏரியாவுக்கு தான் பின்கோடு இருக்கும், சிட்டிக்கு கிடையாது. சிட்டியில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு, ரைட்டா? நான் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக எழுதுகிறேன், ரைட்? பட் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது நான் கீயாக இருக்குங்க, இதுவும் நான் கீ ஆட்ரிபியூட்டாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு நான் கீ ஆட்ரிபியூட்டு கீ ஆட்ரிபியூட் மேலே டிரான்சிட்டிவாக டிபெண்டன்சியில் இருக்குது.
அப்போ இதனால் என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்போ இதை உடச்சி எழுதணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நான் எங்கள் காலேஜில் போயிட்டு இப்போ என்னோட சிட்டிக்கு அல்லது என்னோட ஏரியாவுக்கு பின்கோடை மாற்றிட்டாங்க சார். 620009 இருந்ததை 620008ன்னு மாற்றிட்டாங்க, மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோமே. அப்போ அவர் அப்டேட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எழுதுவாருங்கிறது தான் இப்போ கொஸ்டினே. அப்டேட் பின்கோட் ரைட் வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 101ன்னு கொடுப்பாரா? அப்போ 101ங்கிற ரோல் நம்பருக்கான பின்கோடை அப்டேட் பண்ணுவாரா? அல்லது வேர் சிட்டி அல்லது ஏரியா இஸ் ஈக்குவல் டு திருச்சின்னு கொடுத்து பின்கோடை அப்டேட் பண்ணுவாரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 101க்கு மட்டும் பின்கோடை அப்டேட் பண்ணாருன்னா அதே திருச்சியில் இருந்து வர்ற மீதி பேருக்கு 620009 தான் இருக்கும். அப்போ திருச்சிக்கே இப்போ 2 பின்கோடு வந்துடும். ஒன்று 008, இன்னொன்று 009. இன்கன்சிஸ்டன்ட் ஆயிரும். ஏன்னா திருச்சியோட பின்கோடை நீங்கள் வேறு மாதிரி வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடாது. அப்போ இது காமனாக ஒரு இடத்துக்கு போயிடணுங்கிறது தான் இங்கே நம்ம செய்ய ட்ரை பண்ணுறோம். அப்போ எது மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? சிட்டி மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ சிட்டியை ரெண்டுத்துலேயுமே வச்சுக்க போகிறோம். வச்சுக்கிட்டு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? பின்கோடு. எதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ரோல் நம்பர்லேருந்து. இதை பிரேக் பண்ணி விட போகிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தோம்னா ரோல் நம்பர் டிட்டர்மைன்ஸ் சிட்டி. ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் நான் இப்படி எழுத போகிறேன். ரோல் நம்பர் கமா நேமு கமா டேட் ஆஃப் பர்த்து கமா டோர் நம்பர் கமா ஸ்ட்ரீட் நேமு கமா சிட்டி, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி. எதை எடுத்துட்டோம்? இங்கேருந்து பின்கோடை எடுத்துட்டோம். இதுதான் இதில் பிரைமரி கீ. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு டேபிளில் சிட்டிஸ் அப்படின்னே ஒரு டேபிள் வச்சுக்கிறோம். அந்த டேபிளில் சிட்டிங்கிறது பிரைமரி கீயாக இருக்க போகுது, அல்லது ஏரியா நேம், வாட் எவர் யூ வாண்ட். ரைட், இங்கே பின்கோட் இருக்க போகுது, நான் பிரைம் ஆட்ரிபியூட்டா. அப்போ சிட்டி தான் பின்கோடை முடிவு பண்ண போகுது, அல்லது ஏரியா தான் பின்கோடை முடிவு பண்ண போகுது அப்படிங்கிறது தனியாக இருக்க போகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிங்கிறது 2 இடத்துலையுமே இருக்குது. இங்கே நான் கீ ஆட்ரிபியூட்டாக இருக்குது, இங்கே கீ ஆட்ரிபியூட்டாக இருக்குது. அப்போ இங்கே இருந்து அதை நான் இங்கே ஃபாரின் கீயாக செட் பண்ணிடுவேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய அட்ரஸை வாங்கணும்னா முதல்ல அவர் கொடுக்குற சிட்டிங்கிறது சிட்டி டேபிளில் இருக்கணும், அந்த சிட்டிக்கு பின்கோடு இருக்கணும். அப்போ தான் நான் அதை இங்கே சிட்டின்னு போட முடியும். அப்போ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸ்டேட்ஸ்னு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டி இருக்குது? ஸ்டேட்டுங்கிறது பிரைமரிக்கு. இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும். ரைட், அந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்னென்ன சிட்டி இருக்குது அப்படிங்கிற காம்பினேஷனை நம்ம கொடுத்துக்கிட்டே போகணும். ஸோ அப்போ இது காம்பினேஷனில் தான் வரும். ஸ்டேட்டும் சிட்டியும் சேர்த்து பிரைமரிக்கு. ரைட்டா, இப்போ அந்த ஸ்டேட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம், அந்த சிட்டியோட பாப்புலேஷன் லிமிட் என்ன, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை நம்ம இங்கே எழுதிக்கிட்டே போகலாம் நான் கீ ஆட்ரிபியூட்ஸாக. அப்போ தமிழ்நாட்டில் சென்னை, அதே தமிழ்நாட்டில் திருச்சி, இப்படி போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி கண்ட்ரியில் ஸ்டேட்ஸு அப்படி தான் நம்ம அந்த ட்ராப் டவுனை ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ கண்ட்ரியை செலக்ட் பண்ண உடனே அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் வரும். ஸோ கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற சிட்டி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் வந்துடும். ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் வழியாக தான் போகணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற சிட்டியெல்லாம் வந்துடும். சிட்டியை செலக்ட் பண்ணோம்னா அதுக்குள்ளே இருக்கிற ஏரியாலாம் வரும். ஏரியாவுக்கு தான் பின்கோடு அசைன் பண்ணியிருப்போம். இப்படி ஆக்சுவலாக நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் டிபெண்டன்ட் டேபிள்ஸாக க்ரியேட் பண்ணோம்னா அந்த நம்பர் 6 விவேகானந்தர் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னோம் பாருங்கள், விவேகானந்தர் தெரு, அந்த அட்ரஸ் உள்ளே வராமல் பார்த்துக்கலாம். ரைட், ஏன்னா நம்ம இங்கே ப்ராப்பராக இதுக்குள்ளே இது அப்படின்றத ப்ராப்பராக கொண்டு போகிறதால. அப்போ அந்த ஸ்டேட்டுக்குள்ளே அப்படி ஒரு சிட்டி இருந்தால் தான் அட்ரஸில் அதை கொடுக்க விடும். அந்த சிட்டிக்குள்ளே அப்படி ஒரு ஏரியா இருந்தால் தான் செலக்ட் பண்ண விடும், இல்லாட்டி செலக்ட் பண்ண விடாது. ரைட், ஸோ இப்போ இந்த மாதிரி டிபெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம இங்கே 3NFன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது எப்படி பிரேக் பண்ணோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3NF அப்படிங்கிறதுல அந்த transitive dependency அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரேக் பண்ணி கொண்டு வந்தோம். 2 தனித்தனி டிபெண்டன்சியாக. அப்போ இங்கே பிரைமரி கீ தான்
பின்கோடை முடிவு பண்ணுது, இங்கேயும் ப்ரைமரி கீ தான் சிட்டியை முடிவு பண்ணுது. ஸோ ப்ரைமரி கீ தான் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டை முடிவு பண்ணுது, இங்கேயும் ப்ரைமரி கீ தான் நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டை முடிவு பண்ணுது. இது ஃபாரின் கீயாக மாறிக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட், இப்படி 2 ப்ரைமரி கீ ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாக 2 FDஸாக அதை நம்ம உடச்சிருக்கிறோம். ஒரு டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை 2 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாக பிரேக் பண்ணி எழுதியிருக்கிறோம். இதுதான் தேர்ட் நார்மல் ஃபார்மில் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரைட், ஸோ அப்போ 3NF அப்படின்னு வரும்போது டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து ஆரம்பித்தோம். ரைட், அப்போ அந்த டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை எப்படி ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸாக மல்டிபிள் ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸாக எப்படி பிரேக் டவுன் பண்ணி எழுதுறது. ஸோ இதுதான் நம்ம 3NFல பார்க்கக்கூடியது தேர்ட் நார்மல் ஃபார்ம். அப்போ தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னாடி அது செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிற அசம்ஷனில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், அப்போ செகண்ட் நார்மல் ஃபார்மில் இருக்கும்போது எது ப்ரைம் ஆட்ரிபியூட் எது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்னு நமக்கு நல்லா தெரியும். ரைட், அப்போ அந்த நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் ஏதாவது இந்த ப்ரைம் ஆட்ரிபியூட் மேலே டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியில் டைரக்டாக டிபெண்ட்டாக இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடிய இன்னொரு நான் கீ ஆட்ரிபியூட் மூலியமாக டிபெண்ட்டாக இருந்ததுன்னா அதை டிரான்சிட்டிவ்னு சொல்கிறோம். அப்போ அந்த நடுவில் இருந்த அந்த நான் கீ ஆட்ரிபியூட்டை 2 டேபிள்லையும் வச்சுக்கிட்டு அதை 2ஆக உடச்சி எழுதுகிறோம். அதை அந்த டேபிளில் ப்ரைமரி கீயாக வச்சு இந்த டேபிளில் ஃபாரின் கீயாக மேப் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 2 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ப்ராப்பராக இருக்கும். A determines B, B determines C. A B C அப்படி இருக்கிறது வேண்டாம். A to B, B to C ரெண்டும் தனித்தனி ஃபுல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்ட் நார்மல் ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் தி ரிடண்டன்சிஸ் இன்கன்சிஸ்டன்சி இஷ்யூஸ் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம் இந்த லெவலுக்கு வரும்போதே. இதில் ஒரு ஸ்ட்ரிக்ட் வேர்ஷன் தான் பாய்ஸ் கார்டு நார்மல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இதுலேயே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ஷன் BCNF அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் போக போக நான் சொன்ன மாதிரி 3 decomposable டேபிள் இப்படி எல்லாம் வரும்போது 4th நார்மல் ஃபார்ம் 5th நார்மல் ஃபார்ம் மீதி இருக்கிற விஷயங்கள்லாம். பட் ப்ராக்டிக்கலாக நம்மளோட யூஸ் கேஸுக்கு ஒரு டெவலப்பராக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் பெருசாக மீதி இருக்கிற நார்மல் ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ரைட், 4th 5th DKNF எல்லாம் பெருசாக தேவைப்படாது. நீங்கள் எதை வச்சே மேனேஜ் பண்ண முடியும், தேர்ட் நார்மல் ஃபார்ம் வச்சே மேனேஜ் பண்ண முடியும். பட் டேட்டா அனாலிசிஸ், பிக் டேட்டா, டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா மைனிங் இந்த மாதிரி எல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான வியூஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 4th நார்மல் ஃபார்ம் 5th நார்மல் ஃபார்ம் டொமைன் கீ நார்மல் ஃபார்ம்லாம் தேவைப்படலாம். ரைட், அப்போ நீங்கள் அதை தனியாக பார்க்கணும். ரைட், ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை பற்றின டீட்டெயில்ஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.